அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ இயர் ஸ்பெஷல் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு போன ஒரு சின்ன அவுட்டிங் vlog இதில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ரோஸ் மில்க் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பிங்க் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ ஃபியூ ட்ராப்ஸ் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து மிக்சர் பவுலில் நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். திரும்ப ஒரு 2 to 3 minutes நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து 60 ml கப் இது. அடுத்தது நான் ரோஸ் மில்க் சிரப் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சிரப் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா எசன்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சலிச்சு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சலிச்சுக்கலாம். இப்போ இதில் ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பாலில் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். கேக் செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜெல் கலர்ஸ்லாம் வந்து கிடைக்கும். அந்த கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த பிங்கிஷ் கலர் வந்து இருக்கும். நான் ஜெல் கலர்ஸ் வந்து இங்கே தேடி பார்த்தேன், ஆனால் பிங்க் கலரில் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ நான் வந்து ஐசிங்க்கு யூஸ் பண்ணுற ஃபுட் கலர்ஸ் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போ பேக்கிங் ட்ரேயை கொஞ்சம் ஆயிலால் ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து ரவுண்டு பேக்கிங் பேனாக இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பேக்கிங் ட்ரேயில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இந்த ட்ரேயை ஒரு 2-3 தடவை நல்லா அந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. இப்போது அவனை ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் ஒரு 15 minutes இதை வந்து பேக் பண்ணலாம். நீங்கள் உங்கள் அவனுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. இப்போது கேக் மேலே ஊற்றுறதுக்காக நம்ம ரோஸ் மில்க் லிக்விட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் நான் சேர்க்குறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு திக் க்ரீம் நான் சேர்க்குறேன். நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா விப்பிங் க்ரீம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் சிரப் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் நல்லா பேக் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் எடுத்துட்டேன். கேக் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த சிரப் வந்து இதுக்கு மேலே ஊற்றிடணும். அதுக்கு முன்னாடி ஃபோக் வச்சு நல்லா இந்த மாதிரி நீங்கள் நல்லா குத்தி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் அந்த சிரப் வந்து நல்லா உங்களுக்கு போகும். கேக் அந்த மில்கை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு அந்த ரோஸ் மில்க் நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 3 to 4 hours வச்சுக்கலாம். இந்த மில்க்லாம் வந்து நல்லா இதில் அப்சர்வ் ஆகட்டும். இப்போது 1 கப் அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம்.
இப்போ இதில் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் க்ரீம் ஓவர் பீட் பண்ணிங்கன்னா திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்திருக்கணும். இந்த மாதிரி எடுத்து பார்த்து நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா கீழே விழாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 to 4 hours ஆயிடுச்சு. நான் கேக் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இப்போ இந்த க்ரீம் எடுத்து இந்த மாதிரி பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே எடுத்து கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லைனா மேலே உங்களுக்கு டிசைனாக வேணும்னா நீங்கள் இதே மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு டிசைன் வேணாம், அதனால நான் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பிஸ்தா நான் தூவிக்கிறேன். இதுக்கு மேலே நான் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ரோஸ் பெட்டல்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரோஸ் மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கேக் வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. பார்க்கவே பிங்கிஷாக செம்ம க்யூட்டாக சூப்பராக இருக்குல்ல. இன்னும் இது சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த கேக்கை எப்படி சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த ரோஸ் மில்கை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. இந்த கேக் வந்து உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம இந்த ரோஸ் மில்கோட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த கேக் வந்து இப்படி தான் சர்வ் பண்ணணும். இப்படி சாப்பிட்டா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த நியூ இயர்க்காக உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அசத்துங்க. நிஜமாவே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். We are going to guesses 10 seconds in the screen for you. Okay, done. So we are going to Galleria Mall. So let's go. Hello everyone. நாங்க இன்னைக்கு Galleria Mall போறோம். அங்க சாண்டா கிளாஸ் இருக்கு. வணக்கம். 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 எங்கே போகிறோம் இப்போ நம்ம? இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்த vlog தான் இது. நாங்கள் வந்து ஆரிஸும் சுஹேராவும் சாண்டா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்துட்டு மாலுக்கு வந்திருக்கோம். இந்த மாலில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு கிறிஸ்மஸ்க்காக நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்க்குறதுக்காகவே நாங்கள் எவ்ரி இயர் வந்து இந்த மாலுக்கு வருவோம். இந்த மால் ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லா பெரிய மாலாக இருக்குது. நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு வந்து க்ரௌட் இருக்காது. இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் இயர் வந்து சாண்டாவை பார்க்குறது வந்துட்டு மீட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த வருஷம் வந்துட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. புதுசாக இருக்குது. ஜஸ்ட்டு வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துட்டோம். Hey, hi. You're happy? These are the same balls but in a little long. It's the same magnetical balls but it's standing with an help of a lamp and a round big silver ball. என்ன போஸு? இதுதான் வாட்ச் மவுண்ட் பிளாங்க். சேம் மவுண்ட் பிளாங்கா? இங்கே ஒரு கடையுமே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் சூப்பராக இருக்கும். ஒரு ஷாப்பும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. டிசைன் நல்லாயிருக்கும். இந்த ஷாப்க்கு வெளியிலே பாருங்கள் எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ இங்கே வந்து ஓப்பன் ஏரியா இருக்குது. எப்பயுமே வந்து கிறிஸ்மஸ்க்கு இங்கே ஏதாச்சும் ஷாப்ஸு கேம்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் காணும். And there's a new virus also. டூ எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். I can now in 2XL. சர்விங் பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் ஒன்று பயங்கர காஸ்ட்லி தான். ஆஃபரில் போட்டிருக்காங்க. பட் ஆனால் ஆஃபர்லேயும் நிறைய இருக்குது. கேக் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய பாத்திரம், பிரியாணி சர்வ் பண்ணுற மாதிரி, மந்தி சர்வ் பண்ணுற மாதிரி எல்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சர்விங் இதுதான். எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? வாவ், 89 இது. சான்ஸே இல்லை. கலரு சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா காஃபி, டீ காஃபி கப்ஸ், அந்த காவா கப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் டின்னர் செட். இந்த லைன் ஃபுல்லாக டின்னர் செட். யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இங்கே இருக்கோம். இப்போது டைம் ஆயிடுச்சு. இந்த செட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளூ கலர். டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குல்ல? நம்மளால தொடாமல் இருக்க முடியாதே. தொட்டு பார்த்தா தான், அட்லீஸ்ட் வாங்கலைன்னா கூட தொட்டு பார்த்துடணும். இதெல்லாம் டைனிங் டேபிளுக்கு யூஸ் பண்ணுற கிச்சன் பிளேஸ் மேட்ஸ். இது What, you'll put tea or sugar in this? I don't think so. Coffee. She looks at she comes closer. Sugar, a little bit of water. நட்ஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். நட்ஸ், கேண்டி. இங்கே பாரு, கேக். Cake, you already have one. You already have one. அதனால இன்னொன்று வாங்கக்கூடாதா? No. Of course. Why should you waste money? Yeah. Because you want to waste it on kitchen items. எப்படி சொல்கிறோம்? You want to waste it on kitchen items. 2XL இந்த பிரான்ச் வந்துட்டு மரீனா மால், அதுக்கப்புறம் கலரியா மால், 2 பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கேயும் கலெக்ஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. இதோட மரீனா மால் பிரான்ச் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இங்கே விட அங்கே கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஒரு பொருளுமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன்வேர் மட்டும் இல்லை, இங்கே ஹோம் ஃபர்னிச்சரும் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியஸாக இருக்கும்.
இது வந்து ஹாட் பேக்ஸ். இதுவே பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் 300 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இதோட லிட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்குது, தூக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ இதோட முடியுது. ஒரு சிம்பிளான vlog தான். போன வீடியோக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். லவ் யூ ஆல். இதே மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.